இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சொன்ன மேற்கொள்ளும் மாதம். ஆமென். ஹல்லேலூயா. The month of prevailing all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவோம். நேரங்களுக்குள்ள கடந்து போகலாம். திரும்பவும் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கண்டுபிடிச்சோம்னா, யாக்கோபு 2 பரிவாரங்களோட கடல் வந்து கொண்டிருக்கிறார். திரும்பமா தன் மாமனார் வீட்டில இருந்து வெளியே வந்து விடுதலையாக்க வந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். வருகிறவனுக்கு தன் சகோதரன் ஏசா அவன் மேல எப்படி இருக்கிறான்னு சொல்லி தெரியாது. 2 பரிவாரம். சோ மச் வெறும் கோலும் கையுமாய் கடந்து போனவன் இப்போ பரிவாரங்களோட வருகிறான். இந்த பரிவாரங்கள் வந்து கொண்டு இருக்கிறவன் முன்பாக ஒரு பரிவாரத்தை அனுப்பி ஒரு பின் அனுப்பி இவன் கடைசியில இருக்கிறான். அந்த இரவுல அவன் படுத்திருக்கிற அந்த வேலையில அங்கே அவனுக்கு ஒரு காரியம் உண்டாகுது. அங்கே ஒரு மனுஷனோட சொல்லும் பொழுது தேவ தூதன் என்று சொல்லலாம் அந்த காரியங்கள். இவன் வந்து தேவன் என்று பயன்படுத்துகிறான். சோ அந்த இது வந்து இஸ் an angel of the Lord. சோ அப்ப என்ன அங்க வந்து அங்க அவனுக்குள்ள வருது. அப்போ அவர் கூட அவர் வந்து என்ன போறாரு, பிசிக்கல். இது என்ன வந்து இது கிடையாது, கனவு இல்லை, பிசிக்கலி அங்க அவனோட கூட அவரோட கூட இது பண்றாரு. அப்போ அவன் என்ன பண்றான்னு சொன்னா, கேட்கிற காரியம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமே சொன்னான். ஒரு தாட், 2 பரிவாரம் இருக்குது, அவ்வளவு இருக்குது. ஆனா அவன் சொல்ற வார்த்தை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். அப்ப ஆசீர்வாதம் இருந்தா அதை ஒண்ணு வச்சுக்கோ, போலாம் இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இப்போ என்ன 2 பேருக்குள்ள விடிய காலம் ஆயிடுச்சு, என் வீடு நான் போனோம், இன்னும் மாட்டேன், தொட சந்து குடிக்கிறார், சுழிக்கிறது காலு விட மாட்டேன். கடைசியில் என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிச்சுட்டு அப்ப சொல்றாரு, அப்பொழுது அவன் எப்பன்னு சொன்னா அது சேம் எடுத்தார், போக விடல, விடாப்படியே பிடிச்சிட்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் மாத்திரம்தான் உண்மை விடு, இல்லைன்னா விட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். தேவ தூதனால ஒரு நிமிஷத்துல நம்ம இருக்க முடியும், போயிருக்க முடியும். See, that's what God is all about. God looks at your heart. What are you looking at? எல்லாமே இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனா என்ன இல்லை, பிளெஸிங் இல்லை. எல்லாம் இருந்தது, மறந்துடாதீங்க. அப்ப ஆசீர்வாதம் என்பது வேற. பார்க்க போறோம். What is a blessing we don't know. Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீரை ஆசீர்வதிங்க. அப்போ there's something beyond all this materialistic or spiritual, whatever you say, beyond all this there's something more. That is called blessing. Praise the Lord. அதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வேணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அதுக்குள்ள நம்ம கடந்து போவோம். அதுக்கு முன்பாக அவர் சொல்றாரு, தேவனோட மனிதனோட போராடி நீ மேற்கொண்டாய். So there should be something called as in everybody's life, in every stages as you go. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு இதை எழும்புறதற்கு அடுத்த லெவலுக்குள்ள போகணும்னு சொன்னா எப்படி டேமேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து there should be an encounter, divine encounter. There should be a challenge, ஒரு சவால் இருக்கணும். தேவன் உங்களோட கூட என்ன பண்ணணும், இடைப்படணும், இருக்கணும். இது இல்லைன்னு சொன்னா மேல போகவே முடியாது. ஒரு இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம், அந்த லெவலுக்குள்ள சுத்தலாம். எப்படி 40 வருஷம் வனாந்திரத்தை இஸ்ரவேல் ஜனங்க சுத்துறாங்க, அந்த மாதிரி சுத்தலாம். ஆனா போக வேண்டிய இடத்துக்குள்ள போக முடியாது. Every time you must have an encounter. ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேவனை சந்திக்கும் பொழுது என்ன நடக்குன்னா அடுத்த இடத்துக்குள்ள கடந்து போய் எப்பவுமே அது ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவராக இருக்கிறார். சோ ஆண்டவர் இந்த
நீ மேற்கொண்டாயே, போராடி மேற்கொண்டாயே. என்ன செய்யறான்னு சொன்னா, நம்ம எப்படி உண்டாக்க போகிறாங்கன்னா, we are going to break free. So உடைந்து வெளியே வரணும். எதெல்லாம் வரப்போகணும் சொல்லி எதெல்லாம் நம்ம பிடித்து வைத்திருக்கிறோம் நல்லா ஞாபகம், whichever we are captive. Praise the Lord. அல்லது வெளியே வர fleshy desires, மாம்ச ஆசைகள், இச்சைகள், சுய எண்ணங்கள், உலகத்தினுடைய வள்ளி, உலகத்தினுடைய என்ன சொல்றது அறிவு, உலகத்தினுடைய சம்பாஷணைகள், இதுல இருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா தெய்வீகமற்ற ஐக்கியங்கள் இருந்து, அடுத்தது பயத்தில் இருந்து, அப்புறம் என்ன சொல்றது பாவமான பழக்க வழக்கங்களில் இருந்து, அடிமைத்தன்மை எதெல்லாம் இருக்குதோ அதுல இருந்து வெளியே வரும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு காலத்தை உண்டாக்குகிறார். God is opening for us. கர்த்தர் நமக்கு ஒரு காலத்தை உண்டாக்குறார். ரொம்ப முக்கியமானது. இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். See, whenever there's a word from the Lord, கர்த்தரிலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் வெறுமையாய் தன் வார்த்தையை அனுப்ப மாட்டார். அவர் வார்த்தை அனுப்புறார். சில பேர் என்ன பண்ணுவாங்க சொன்னா, வேதத்துல எல்லாமே வாக்கு தத்தங்கள். அதனால என்ன சொல்றது, இந்த மாதந்தோறும் வருஷந்தோறும் வாக்கு தத்தங்கள் அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு பகுதி, அது பேட் திங். ஆனா அவங்களுடைய என்ன சொல்றது புரிந்து கொள்வது அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா, எல்லாரும் அந்த இடத்துல இல்லை. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர்களை நடத்தி அந்த தேரினை இடத்துக்குள்ள கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவர் செய்கிறது. அதனால எப்பொழுதுமே தேவனுடைய நடத்துதலை நாம் கேட்டறிந்து செயல்படவே தவிர என்ன சொல்ல, உலகத்தின் அறிவுல நம்ம போயிடக்கூடாது. இப்படிதான் அப்படிதான் சொல்லி நமக்குள்ள வைக்க கூடாது. எப்பொழுதுமே என்ன செய்ய, ஆண்டவரை கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யுத்தத்துக்கு போகிற தாவீது ஒவ்வொரு முறையும் தேவனிடத்துல கேட்கிறான். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று அவனோடு பேசுகிறார். Praise the Lord. Hallelujah. There's nothing called as one strategy for all. ஒரு யுத்தம் செய்யணும்னு சொன்னா ஒரு யுக்தியை கத்துக்கிட்டா போதும், அதுலயே வச்சிடல. இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் இல்ல. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவர் நடத்துறதுக்கு நமக்குள்ள ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அந்த தேவ ஆவியானவரை கேட்கணும். Must ask the Holy Spirit. It's very important to ask the Holy Spirit. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு தருணத்தை வைத்திருக்கிறார். இப்ப நம்ம இந்த பயந்த காலத்தை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்களா? இப்ப முதல்ல let us go into understanding blessing. ஆசீர்வாதம் என்றால் மெய்யான ஆசீர்வாதத்தை குறித்து வேதத்தை வெளிப்படுத்த என்ன என்பதை குறித்து கொஞ்சம் நம்ம அலசி பார்க்கலாம். ஏன்னா நம்ம தெளிவடையும். ஏன் அவன் இரண்டு பரிவாரங்களை வைத்திருந்தாலும் ஆசீர்வாதத்தை ஏன் கேட்கிறார், அங்கே போராடுகிறார் என்பதை பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு தருணத்தை உண்டாக்கி ஒரு சேலஞ்சுங்க, இவன் போராட வைக்கிறாரு. எதுவுமே ஞாபகம், சும்மா ஒரு ஏதோ நடந்த ஆக்சிடென்ட்லாம் கிடையாது. It's God ordained. Every challenge in your life is God ordained. Praise the Lord. Amen. ரொம்ப முக்கியமானது புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளைகள் என்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்க வாழ்க்கையில அவர் சித்தம் இல்லாம எதையும் அனுமதிக்கவே மாட்டார். அப்ப அவர் என் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொன்னால் என்ன பண்ணணும், என் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது, மேன்மை ஒன்று இருக்கிறது. இந்த மேன்மைக்குள்ள நான் போக வேண்டுமானால் இங்கே இதை நான் ஜெயம் எடுத்தாகணும். தாவீது யாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு கோலியாத்தை நிக்க வச்சு 40 நாளும் இஸ்ரவேலின் சேனையை அவமானப்படுத்த வச்சார். ஒரு வாலிப தாவீது அங்க வருகிறவன் கோலியாத்தை கொன்று போடுகிறான். இஸ்ரவேல் முழுவதும் தாவீதை அறிந்து கொண்டார்கள். ஏன் தாவீதை அறியணும்? இது வேற பேர்லாம் இருக்க, மற்றவங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவர் இல்ல. ஏன்னா ஒருவனை தான் ராஜாவாய் மாற்றினார்.
நல்லா புரிஞ்சுக்கணும். அவனுடைய அழைப்பு அவனுக்குள்ள இருந்தது, அவன் தெரிந்து கொள்ள இருந்தது. ஆனா இஸ்ரவேல் தேவன் தெரிந்து கொண்டவனை இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை. And God created a time. கர்த்தர் ஒரு வேலை, ஒரு சமயத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். Very important. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா சவுல் அவங்க காரியங்கள இருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஆண்டவர் அந்த மேற்கொள்ற கிருபையை கொடுக்கல. உங்களுக்கு அப்போ நினைச்சாலாம் எல்லாரும் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. Praise the Lord. See, understand God. இந்த கோலியாத்தை வீழ்த்த கர்த்தர் யாரை வைத்திருந்தார் என்று சொன்னால், தன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் ராஜாவை வைத்திருந்தார். ஆனால் உலகம் ஒரு ராஜாவை பார்த்து கொண்டிருந்தது, ஆனால் அவன் அல்ல. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So we have to understand this. அப்போ என் வாழ்க்கையில எது நடக்குதுன்னு சொன்னா, எதற்குன்னா ஆண்டவரை மேற்கொள்றோம். Every challenge I face is for me to overcome. அதை ஜெயித்தால்தான். Praise the Lord. குறை பேசுறது அர்த்தமே இல்லை. மற்றவங்களை குறை பேசுற அர்த்தம் இல்லை. உங்களையே நீங்க குறை பேசுறதுல அர்த்தம் இல்லை. உலகத்தை குறை பேசுறதுல அர்த்தம் இல்லை. வாழ்க்கையை இப்படிதான் சொல்லி குறை பேசுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு புரிதல் இல்லை. பிரச்சனைகள் எதற்கு வருகிறது என்றால், கர்த்தர்களை உயர்த்த சித்தமாய் இருக்கிறார். உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் வெளியே வர வேண்டுமானால் you have to face your challenge. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவால்களை சந்திப்பதிலே பயப்படக்கூடாது. Praise the Lord. சவால்கள் வரும் பொழுது ஏன் கேட்காதீங்க, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஏனென்றால் இதற்கு பின்பாக என்ன இருக்குன்னு சொன்னா, ஒரு மகிமை எனக்கு காத்திருக்கிறது. இது யாராலே உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால் என்னாலே அல்ல, என் கர்த்தர் எனக்காக ஒரு ஸ்தானத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். எதற்கு? அவர் என்னை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ, எதற்கு என்னை அழைத்தாரோ, அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய பேரை மாத்தணும். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபுடைய பேரை மாத்தணும். அப்ப இந்த எத்தனை மாத்தணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? போராடி மேற்கொள்ளணும். நீதிபரர் நீதியை செய்யணும். அப்ப யாக்கோபு என்ற பேர் இஸ்ரவேல் என்று சொன்னால் இஸ் கால்ட் பிரின்ஸ் வித் காட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இஸ்ரவேல் என்று சொன்னால் பிரின்ஸ் வித் காட். ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பேரை மாத்தணும். அவன் பேர் எத்தனை. ஆமென். ஹalleluya. அப்ப நம்ம மாத்தணும்னு சொன்னா அவன் என்ன பண்ணணும்? மேற்கொள்ளணும். And God makes a right opportunity. கர்த்தர் அவனுக்கு சரியான சமயத்தை கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறாரு? லாபான் இடத்திலிருந்து ஜெயிக்கணும். அத 14 முறை அவனுடைய சம்பளத்தை மாத்தி ஏமாத்தி எல்லாத்தையும் எடுக்கிறான். ஏன்னா லாபானுக்கு தெரியும் இவன் தான் ஆசீர்வாதம், இவனை விட முடியாது, புடிச்சு வச்சுக்கணும். இப்ப என்ன பண்ற? ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வர்றார். அவன் வெளியே வருகிறான். லாபானுடைய எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான். ஏன்னா எதையும் எப்படி சொல்ற, திருடல. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சு எல்லா லாபான் செய்த எல்லா என்ன சொல்றது மோசமானது எல்லாம் கர்த்தர் அதை எதிராக அவனுக்கு வைத்து இவனுக்கு எல்லாத்தையும் ஆசீர்வாதமா மாற்றார். பரிமாணோட வருகிறான். வருகிறவனுக்கு பின்தொடரும் பொழுது அந்த அடுத்த நாள் வரதுக்கு முன்பாக இரவுல ஆண்டவர் லாபானோட பேசுறாரு. ரொம்ப ஜாக்கிரதையா அவனோட எப்படி டீல் பண்ணுன்றது. ஆமா, ஏன்னா அவன் என்னுடையவர். அழைக்கப்பட்டவர்களுடைய பெரிய ஸ்லாக்கியமே அதுதான். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆமா, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை பேர் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை பிசாசின் தந்தர்கள் எழும்பினாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. காரணம், ஒருவருடைய கண் என் மேலே இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம தான் பண்றோம். யாக்கோபுக்கு பின்னாடி வரான்னு கூட தெரியாது. ஆமென். இது காப்பாற்றி அனுப்புறாரா? அடுத்தது இங்க வருகிறார். இப்ப ஏசா இப்ப இங்க டீல் பண்ணணும். கத்துக்க இவனை ஏமாத்தி எடுத்துட்டு போனோமே. இப்ப என்ன பண்ண போறான்? லாபானை ஏமாத்தல, ஆனா ஏசாவிட ஏமாத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பயந்து உள்ளவா இந்த இடத்துல வரும் பொழுது அந்த இரவுல சந்திப்பதற்கு முன்பாக கர்த்தர் அவனுடைய இது பண்ணார். அவனுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா ஆசீர்வாத வாசிக்கும் வந்து ஆதியாகமம் 32:26 வாசிக்கலாம். அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். இப்போ அவன் என்ன பண்ண சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, ஏற்கனவே ஆசீர்வாதம் எல்லாமே இருக்குது. ஆனா God is putting something in his heart. அப்படி இருதயத்துல போடுறாரு. என்ன அர்த்தம்? இது இல்ல ஆசீர்வாதம், என்னமோ ஆசீர்வாதம் இருக்குது. அவன் இது இல்ல ஆசீர்வாதம். அப்போ நம்மளுடைய கண்கள் என்ன இருக்குன்னா, உலகத்தினுடைய எண்ணங்களில் நமக்கு எது ஆசீர்வாதம் அதில் பார்த்து சொல்லுவோம், அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார். அப்படிதான் என்ன அதுக்கு அர்த்தம் என்ன? யாருமே அப்படி சொன்னது இல்லை போல இருக்குது. யாரும் அப்படி நினைச்சு கூட இல்லையா? அம்மா இல்லையா சொல்லுங்க ஏதாச்சும் அப்படிதானே எண்ணம். அப்போ சொன்ன சொல்றோம், நான் இன்னும் ஆசீர்வாதமா இல்லைன்னு சொல்றேன் அர்த்தம். அதெல்லாம் இல்ல. இப்ப இவங்கிட்ட எல்லாமே இருக்குது, இவங்கிட்ட எல்லாமே இருக்குது. இப்ப என்னது சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமாந்து இருக்கிறோம், நாம் வஞ்சிக்கப்பட்டு இருந்திருக்கிறோம். ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன பண்ணிட்டோம்? பொருட்களையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் கிருபை வரங்களையும் இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிடிச்சுக்கிட்டோம். உலகபரமா இந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறது, ஆவிக்குரியதுல சபைகளில் இது எதிர்பார்க்கிறது. இது இல்லைன்னு சொன்னா you're not blessed. நல்லா படிக்கலன்னா ஞானம் இல்லை, that means you are not blessed. நல்ல பதவி வரலன்னா you're not blessed. நல்ல மார்க் இல்லைன்னா you're not blessed. பிரைஸ் தி லார்ட். அப்ப எதுல இருக்கிறோம்? பொருட்கள் மேல கண்கள் இருக்கிறது. See, you have to understand, blessing, as you know, is like to receive from God. Whatever we receive from God, we think it's a blessing. So, see, ஆசீர்வாதம் தான். இப்போ I give a gift, okay, it's a blessing. It's all good. But what is a real blessing அப்போ? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ so அந்த இடத்துல நம்ம வந்து நிக்கிறோம். So what I've learned and understand in my life journey, ஏன்னா ஆரம்பத்துல இருந்தா எல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும், ஏன்னா நமக்கு கற்றுக்கொடுக்கப்பட்டது. But as I traveled in, the only thing I saw, blessing is equal to him. That's all. ஆசீர்வாதம் என்பது அவர் மாத்திரம் தான். Everything else comes from him. Praise the Lord. எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொன்னால் ஞானத்துல போய் நிக்கிறேன், அவடத்துல போகிறேன். எனக்கு பொருளாதாரம் வேண்டும் என்று சொன்னா அவட போய், எனக்கு பலன் வேணும்னா அவட போகிறேன். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் மறந்து போகிறேன், ஆசீர்வாதமே அவர்தான். இவர்தான் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஹalleluya. ஆமென். அப்ப நான் யாரு? I am blessed. Praise the Lord. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரொம்ப முக்கியமானது. அப்ப ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து I receive. Praise the Lord. It's all I receive. But blessing சொன்னா, ஆசீர்வாதம் என்று சொன்னால் அவர்தான் ஆசீர்வாதம். அதுதான் சொன்னாரு, மாத்தாலே நீ அநேக காரியத்தை கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க, தேவையானது I am. There was one beautiful man of God. I think he went to be with the Lord from African country, one African country. The word I am வச்சு தேவ மனுஷன் வந்து பேசிட்டு இருந்தார். But so powerful. And a few things, no, like, I just want to give you, I am at a வார்த்தை. அதோடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, if you want to look at me as your healer, I am your healer. If you want to look unto me as your protector, I am your protector. நானே. அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? நீ எப்படியாக நீங்க விரும்புறீங்களோ அதுவாய் நான் உனக்கு இருக்கிறேன். ஆமென். நீரே என் ஆண்டவர் சொன்னா I am, நான் என்றாரே.
Praise the Lord. Hallelujah. நீரே என் உயர்வு என்று சொன்னால் I am. That's why he said I am that I am. Praise the Lord. I am என்ற வார்த்தை அப்ப ஆண்டவர் நான் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது என்ன இது வந்து மெச்சூரிட்டி. இது யாரு இதை அறிந்து கொள்ள முடியும் சொன்னா முதிர்ச்சியில வரவர்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். சிறு பிள்ளைகள் அறிந்தோம்னு சொன்னா எதை எதிர்பார்ப்பா கையில என்ன வருது. Praise the Lord. அதற்கு ஸ்தோத்திரம். My father and my mother is a blessing. அந்த இடத்துக்குள்ள வருவது எப்பன்னு சொன்னா நிறைய நேரம் நாம் பார்த்தது at a maturity of 45-50 அப்படி வரும்போது then only they come to an understanding. தாயும் தகப்பனும் எத்தனை ஆசீர்வாதம். ஒருவேளை அவங்க மறைந்து போயிட்டாங்கன்னா அப்ப சொல்லுவாங்க எங்க அப்பா என்னுடைய அம்மா. உணர்வு வர வரைக்கும் மெச்சூரிட்டி லெவல் அவருடைய கைகளில் இருந்து வர வரைக்கும் அதை பார்க்கிற வரைக்கும் என்ன சொன்னா இம்மெச்சூர். என்ன கையில இருந்து வருது? நீ எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, நீ எனக்கு ஒண்ணுமே பண்ணலையே, நீ எதுவுமே கொடுக்கலையே, நீ அதை பண்ணலையே, இதை பண்ணல. Immaturity. Praise the Lord. But a mature person will understand they are a blessing. Praise the Lord. நீ பிறந்த பொழுது அவங்க இல்லைன்னு சொன்னா நீ இல்லை, நீ வளர்ந்த பொழுது அவங்க இல்லைன்னு சொன்னா நீ இல்லை. They were your blessing. முதிர் வயதிலும் they are your blessing. Praise the Lord. Hallelujah. So blessing ன்னு சொல்ற வார்த்தைக்கு என்ன சொன்னா ஆண்டவர் தேவன். Praise the Lord. இன்றைக்கு நம்ம அந்த நாமத்தை பயன்படுத்தணும்னு சொன்னா இயேசு. ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்த blessing சொன்னா இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ எப்படி இருப்ப? You will be a blessing. புரியுதா உங்களுக்கு? You will be a blessing. அப்படி அதோட அர்த்தம் என்ன சொன்னா நீ இருந்தாவே ஆசீர்வாதம். ஆமென். Praise the Lord. நீ கொடுக்கிறது இல்ல, நீ இருந்தாவே நீ இருக்கிற இடத்துல சகலமும் உண்டாயிருக்கும். ஆமா. இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சாபமானதுனால என்ன உண்டாயிருக்கிறதா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதியார் மேல் வரும்படிக்கும். Praise the Lord. Blessing. ஆபிரகாம் எனக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சிருக்காரா? நம்ம எழுதி கேட்டு வாங்குறதுக்கு. ஆனா ஆபிரகாமின் குமார் என்று சொல்லும் பொழுது என்ன உண்டாகுது என்று சொன்னார், எனக்கு ஆசீர்வாதம் உண்டாகுது. காரணம் ஆபிரகாம் பூமியிலே விசுவாச தகப்பனா இருக்கிறபடினாலே அவர் ஆசீர்வாதமா இருந்தார். நான் ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்லும் பொழுது அந்த அபிஷேகமானது என்னை ஆண்டு கொள்றது. Praise the Lord. And where did Abraham God get this? Praise the Lord. From God. அவர் ஆசீர்வாதம். ஆமென். Praise the Lord. மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அவரை பற்றி கொள்வது ஆசீர்வாதம். எங்க வந்தாலும் ஆசீர்வாதம். அவரை பிடித்துக் கொண்டாலும் சரி, அவர் உங்களை பிடித்துக் கொண்டாலும் சரி, ஆசீர்வாதம். ஆமென். That's a blessing. இப்போ நீங்க யாரு? எங்க போனாலும் you are a blessing. Very important. ரொம்ப முக்கியமானது புரிஞ்சுக்கணும். You are a blessing. இப்போ நான் இடத்துல இருக்கும் பொழுது என்ன உங்களுக்குள்ள என்ன வரணும்? நல்லா ஞாபகம். குறைகளை பார்த்தீங்கன்னா நீங்க யாரும் உங்களுக்கு தெரியாது. உங்களை நீங்க வந்து உண்டாக்கினவரோட கூட இருந்து அதனால எப்பவுமே faith confession is important. விசுவாச அறிக்கை ரொம்ப முக்கியம். நான் யார் என்பதை நான் அறியணும். Praise the Lord. நிறைய பேர் சொல்லுங்க. முதலாவது தேவன் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன அர்த்தம்? அடுத்தது கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்றால் என்ன தெரியுது? என்ன குறிச்சு நான் திங்க் பண்றேன்னு சொன்னா என்ன மண்டையில ஓடுது? ரொம்ப முக்கியம். ஆமா. ஏன்னா எனக்கு தெரியல. Praise the Lord. எப்படி கண்டுபிடிக்கிறது? In action. நான் யார் என்பது என் செயலிலே வெளிப்படும். Praise the Lord. நீங்க அந்த செயல்ல வந்து வெளிப்படும் போது தான் தெரியும். விசுவாசி பதர்னா அவ்வளவுதான். இல்ல நான் விசுவாசி. 1970 இருந்து நான் தான் விசுவாசி. விசுவாசி தான். அவங்க விசுவாசி. இதான் பிரச்சனை இன்னைக்கு. அதனால எப்பொழுதுமே பேசணும் நம்ம குறித்து.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆசீர்வாதமா இருப்ப. அடுத்தது வாசிக்கலாம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீங்க யார்? நீங்க சகல ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். சோத்திரம். அப்ப உங்களை பார்த்து எப்படி இருக்கணும்? உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும்? இருக்கணும். உங்க வார்த்தையில என்ன பண்ணணும்? வெளிப்படணும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. வீடு இருக்குதா, வாசல் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. பேக்ல வந்து ஃபுல்லா இருக்கா? இல்லையே. கோல்டு இல்லையே, சில்வர் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே. புரியுதா உங்களுக்கு? இப்போ பிளஸிங் சொன்ன உடனே இதான் நம்ம வஞ்சிக்கப்பட்டது. See, let us get into maturity. புரியுதா உங்களுக்கு? முதிர்ச்சிக்குள்ள போகலாம். ஆமென். When I am a blessing, நல்லா புரிஞ்சுக்கிறோம். ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்குமானால் அந்த பாத்திரத்திலிருந்து வார்க்கப்படணுமே தவிர அந்த பாத்திரமானது தனக்கு தண்ணீர் வார்க்கப்படுவதற்கு காத்திருக்க கூடாது. That's the biggest problem. Praise the Lord. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பது அந்த மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்ப என் கண்கள் என்ன பண்ணணும்? பார்க்கும் பொழுது என்ன பார்க்க எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாத உடையவன் நான். இப்பொழுது என்ன பண்ணணும்? நான் அதை வெளியரங்கமாக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான். அப்ப நான் வெளியரங்கமாக்காம என்ன பண்றேன்? இன்னும் வரணும்னு சொல்லி காத்திருக்கிறேன். அதான் இங்க இப்ப பார்வை பூரா என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, என்ன பார்க்கல. How God has transformed me. என்னை எப்படி கர்த்தர் உருமாற்றான்னு சொல்லி பார்க்கல. அதை நான் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, என்னுடைய பார்வை மாறும், பேச்சு மாறும், நடக்கை மாறும், என் சூழ்நிலைகள் மாறும். பிரைஸ் தி லார்ட். ஏன் சொன்னா, நான் பார்ப்பேன். குறைவு இருந்தா என்ன பண்ணுவேன்னு சொன்னா, குறைவு சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நிறைவே பேசுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதானே. கையில காசு இருக்கு, ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். வீட்டுல ஒரு பொருளுமே இல்லை. என்ன பண்ணுவீங்க? உடனே வாங்கி போடுவீங்க. எனக்கு கையில காசு இருக்குது. இப்ப கையில காசு இல்லைன்னா வீட்டுல ஒரு பொருள் இல்லை, என்ன சொல்லுவோம்? ஒண்ணுமே. இதான் பிரச்சனை. அப்ப என்ன நினைக்கிறோம்? காசுல தான் வாங்குறோம். இல்ல, தேவ ஆசீர்வாதத்தினாலே வாழ கற்றுக்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். The blessings of the Lord. ஆமென். அதான் சொல்றாரு, ஆவிக்கு உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Praise the Lord. I am a blessing. Praise the Lord. என்ன பண்ணணும்? வார்க்கணும். அப்ப எப்படி வார்க்கிறது? என் வார்த்தையினாலே. Praise the Lord. விசுவாசிக்கிறோம். என்ன பண்ணணும்? வாயினாலே அறிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அறிக்கை செய்ய என்ன பண்ணணும்? காரியங்கள் மாறும். அப்பதான் அந்த blessing. அதனால அவன் கேட்கிறான், Lord bless me. புரியுதா உங்களுக்கு? இந்த பொருள் இல்ல, உம்முடைய ஆசீர்வாதம். தாவீது சொல்லும் பொழுது அவன் சொல்றான், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். அவன் என்ன இல்லை, ஆலயத்துக்கு மட்டும் அவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான். அவன் என்ன இல்ல, ஆனா சொல்றான், தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே. It's not physical, it is spiritual. Praise the Lord. நீர் தான் ஆண்டவரே ஆசீர்வாதம். என் வீட்டிலே நீர் தங்கி இருந்தால் என்ன இருக்கும்? ஆமென். அப்போ நான் என்ன கவனம் செலுத்தணும்? என் வீட்டிலே அவர் தங்கி இருப்பதற்கு நான் அப்படியாய் என் வாழ்க்கையை மாற்றணும். நான் வாஞ்சிக்கணும். In my life, in personal life, அன்றே வாழ்க்கை பகுதியில் எப்படி என் கை பிரயாசத்துல ஆண்டவரே கத்தை குடும்பத்தில் ஒவ்வொன்றிலும் Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He is my blessing. He is my blessing. அவர் வந்து தங்கணும். சரி, அவர் வந்து தங்கறதுக்கு வீடு ஆயத்தமா இருக்கா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். இப்போ மாம்சத்துல வருவாங்க யாரும் வீட்டுக்குள்ள, என்ன பண்ணுவீங்க? எப்படி இருக்கும் வீடு? சுத்தம் பண்ணீங்களா இல்லையா? நீட் பண்ணீங்களா இல்லையா? ஆமா இல்லையா? எதுக்கு ஏன் நீட் பண்றீங்க? அப்படியே வர வைக்கிறது தானே, எப்ப அப்படிதானே இருக்கும். ஏன் என்ன சொல்லுவாங்க நம்மள? வேற வரவங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. ரைட்டு, அவ்வளவுதானா? ஏன் பண்றீங்க? இமேஜ். வெளியில இருந்து உள்ள வருகிறவர்கள் என்ன பண்ணணும்? They must have an image of me. ஆமா இல்லையா? ஒரு வீட்டுல வந்து பொண்ணு எடுக்கணும்னா 2 இடத்த பார்க்கணும். கிச்சனை பார்க்கணும், பாத்ரூம். சரி சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். What is it? அது அர்த்தம் என்னது? இமேஜ். வீட்டுக்குள்ள வர அடை சுத்தமா இருக்குது. எப்படி அறைக்கு போறது இல்லை, எங்கேயோ வந்து உட்காரணும், சுத்தமா இருக்குது. இப்ப நான் வெளியே போறேன், என்ன சொல்லுவேன்? போனேன் பிரதர் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, எல்லாம் பியூட்டிஃபுல்லி they maintain well. சொன்னா இல்லையா? So what image am I carrying? என்னத்தை கொண்டு போறேன் நானு? குட் இமேஜ். சரியா? வர எல்லாம் கங்க கிடக்குது. ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் திரும்ப போறேன். போக சொல்லுவேன். போனேன், நான் வரேன்னு கூட அவங்களால என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. இன்னும் கொஞ்சம் போச்சு சார், பார்ப்போம். 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க, வேலைக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு இந்த லெவலுக்கு இப்ப பரதாவை போடுவேன், இல்லைன்னா வேறு மாதிரி சொல்லுவேன். So that's an image. இப்போ என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறவர் is not coming in physical form. He is coming in a spiritual form. Where is he going to reside? என்னோடு கூட ஆவியானவர் உலாவ வேண்டுமானால் அந்த இது எப்படி இருக்கணும்? அட்மாஸ்பியர் என்னவா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும், அன்புள்ளதா இருக்கணும், கபடற்றதா இருக்கணும். Hallelujah. It is not my singing, it's not my reading, it's not my prayer. என்னுடைய ஜெபம், என் ஆராதனை, துதி அல்ல. என் இருதயமானது அவரை தங்கி இருப்பதற்கு அது ஆயத்தமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொன்னா, it's not like God give me, you just invite him. Hallelujah. Hallelujah. நான் வந்து உங்களோட கூட போஜனம் பண்ணுவேன். I want to reside with you. Call God. இன்னைக்கு அது இல்ல. We just need him in the time. தேவையான நேரத்துக்கு வேணும். வேண்டாம், எப்பொழுதும் என்னோடு தங்கிடும் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. அவர் விரும்புகிறார். அனுபவங்களுக்குள்ள வாசமா இருக்கிறார். அதற்கு அந்த ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். அப்ப நான் என்ன கவனம் செலுத்தணும்? அவர் வந்து என்னோடு கூட தங்கும்படிக்கு அவர் தங்கும்படிக்கு என்ன பண்ணணும்? என்னை நான் எப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேற்கொள்வதற்கு the secret, மேற்கொள்வது ரொம்ப முக்கியமானது. வாசிக்கலாமா? என்ன சீக்கிரம் முடிச்சிடறேன். 30 ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். Praise the Lord. Hallelujah. எல்லாவற்றிலும் நான் மேற்கொள்ள வேண்டுமானால் என் வாழ்க்கையிலே பெனியேல் அவசியம். Praise the Lord. Hallelujah. எனக்கு பெனியேல் அனுபவம் இருந்தால்தான் என்ன பண்ண முடியும்?
நான் மேற்கொள்ளனாய் நான் இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். பிரைஸ் தி லார்ட். The secret to prevailing is face to face with God. எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறதற்குடைய அனுபவம் எங்கே வரும் என்று சொன்னால், தேவனோடு முகமுகமாய் சந்திப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா, அந்த திவ்ய அந்த இடைப்படுதல் தேவனோட முகமுகமாய் சந்திக்கும் பொழுது என்ன சொன்ன, ஆல்வேஸ் எங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருக்காது. ஆமா, you prepared இருக்கிறேன் வரமாட்டாரு. He will choose his own time, his own place and when. Praise the Lord. ஆமா, அது அவருடையது. அதான் சொன்னாரு, நீங்க நினையாத வேலையில நான் வருவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னையும் தீவெட்டியை வச்சிட்டு சரி வரும்போது பார்த்துக்கலாம் இது போதும்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா முடிகிற வரைக்கும் வர மாட்டேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 10 நாளைக்கு நல்ல ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி எல்லாம் பண்ணி காத்து ஒரு விடுதலை வராது. ஆமா, ஏன்னா நீங்க முகமுகமாய் தரிசிக்க போல. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை அங்கதான். You're not gone for அவரை சந்திக்கிறதுக்கு போகல. நீங்க அவர் கையில இருக்கிறத பெற்றுக் கொள்றதுக்கு போனீங்க. அவர் முகத்தை பார்க்கல, கைய பார்த்தீங்க. ஆமா, பிரச்சனை அங்கதான். நீங்க எல்லாம் கைய பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, முகத்தை பார்க்கறது இல்லை. அவர் முகத்தை பார்த்தாதான் பிரகாசம் அடையும். அவன் வெட்கப்படலாம். ஆமா, முகத்தை பார்க்க ஓடுறது எல்லாம் அவருக்காக ஓடும். உங்களுடைய அன்புக்காக எதை செய்தாலும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சொல்றேன், படிக்கிறது எப்பொழுதுமே ஜாமிச்சுங்க, உங்களுக்கு இல்லை. எனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் உண்மை உத்தமா செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்ய மாட்டேன். You don't struggle. You don't struggle. You don't need to. Praise the Lord. Amen. If you believe that you are for God, தேவனுக்கு தான் எனக்கு தந்திருக்கிறார், நான் கர்த்தருக்காக நான் படிக்கணும்னு சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவ கிருபை பெற்றுக் கொள்வீங்க. உங்களுக்காக இருக்கும் பொழுதுதான் you think I have to excel, I have to be like this, I have to do like this, and that's where the problem comes. Praise the Lord. Don't look at the hand of God, look at the face of God. Praise the Lord. Amen. கர்த்தருக்கு நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன் சொன்னா, அந்த மரண இருள் பள்ளத்தாக்க நான் எங்க பார்க்க போறேன்? உங்க முகத்தை தானே பார்க்க போறேன். அது பள்ளத்தாக்கில் இருந்தாலும் உண்மைதான் ஆராதிப்பேன், மாளிகையில இருந்தாலும் உண்மைதான் ஆராதிப்பேன், நான் பசியில இருந்தாலும் உண்மைதான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, நான் முழுமையா திருப்தி அடைந்திருந்தாலும் உண்மைதான் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே, praise the Lord. See, that's the encounter, face to face. Praise the Lord. அதனால தான் அவனுக்கு கோலியாத் தெரியவே இல்லை. Praise the Lord. ஆமா, ஆபிரகாமுக்கு அவனுடைய சரீரம் செத்தது என்ன, அவனுக்கு என்னவே பிடிக்கல. Why encounter with angels? Praise the Lord. மோசே அவனுக்கு என்ன, because he had a burning bush experience. நெருப்பு எரியுது, ஆனா அந்த செடி என்ன, முச்செடி ஒண்ணுமே ஆகல. Praise the Lord. Encounter. Praise the Lord. வந்துடாதீங்க. Every divine encounter, everything you gone through, get back again. Amen. இந்த வியாதி இருந்தது, நான் மரித்து போயிருக்கணும், இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறேன். Look into that encounter. Praise the Lord. அன்றைக்கு சந்தித்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அன்றைக்கு முச்செடியிலே அக்கினியில முச்செடி அழிந்து போகாம இருக்க செய்தவர் இன்றைக்கும் இந்த அக்கினி கூட நடந்து போகும் பொழுது வேகாதிருக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. See, that's the encounter. Praise the Lord. Every challenge is an encounter. கர்த்தரை பாருங்க. ஒரு அருமையான தேவமனுஷன் சொல்லும்போது அருமையா இருந்தது. ஏன் தெரியுமா? நீ என்ன பண்ண, மறந்துட்டேன், உன்னை எழுப்பணும்ல. உன்னை எழுப்புவதற்கு உன்னை திரும்பமாய்
உயிர்ப்பிப்பதற்கு கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னா அங்கே ஒரு முள்ள வைக்கிறார். Praise the Lord. நீ எழும்புறதற்கு கர்த்தர் கிறிஸ்துவுக்கு ஞாபகம் வச்சுக்கீங்க. Everything is waking you up because you have forgotten God. உலகமும் உலகத்தின் காரியங்கள், அந்த லௌகிக காரியங்கள், அந்த ஆசைகளும் அவைகள்ல போயிட்டு என்ன பண்ணிட்டு சொன்னா ஆண்டவர் சும்மா God just there. Praise the Lord. நான் கர்த்தருக்கு தான் வாழ்றோம், ஆனா எல்லாமே நமக்கு இஷ்டமானதை செய்வோம். எதுவுமே இல்லை. நம்ம அறியாம இட் பிகம்ஸ் a life ஆட்டோமேட்டிக். நமக்கு எனக்கு பிடிச்சது எல்லாமே அதுதான். இந்த இது இருக்குல்ல சொல்லுது, the laziness, சோம்பல், இந்த தூக்கம், இதெல்லாம் எல்லாமே என்ன பிரச்சனை? நம்மளுடைய பிரச்சனை. விட்டு கொடுக்க இஷ்டம் இல்லை, விட்டு கொடுக்க இஷ்டம் இல்லை. டைம் கிடைச்சா, லீவ் கிடைச்சா என்ன அதிகமா செய்வோம் பார்த்துருக்கீங்களா? இதுல வந்து என்னாச்சு, சனிக்கிழமை வந்த கர்த்தர் நல்லவர். இத மாதிரி நல்லா தூங்கணும். லீவ் நாள் வந்துச்சு, there's a good opportunity. இந்த வாரம் பூரா என்னால ஆண்டோட உட்கார முடியல. இப்போ இன்னைக்கு hours I'm going to sit with God because I got opportunity. எத்தனை பேர் சொல்றோம்? ஆனா என்ன சொல்லுவோம் சொன்னா we live for God. கர்த்தர் தான். ஊழியக்காரர்கள் மத்தியில் ஊழியம் செய்வாங்க எல்லாமே. How many hours do you spend with God? இதை செஞ்ச, அதை செஞ்ச, இதை செஞ்ச, எல்லாம் சரி. பிரசங்கம் கேட்கும் போதே கண்கள் அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும். ஏன்னா அவ்வளவு டயர்டு. சொல்லுவோம், this is a problem. ஏன்னா there's no encounter with God. அதே மனுஷன் இந்த நாளில் கொடுக்கும் பொழுது சொன்ன காரியம் அது I used to believe strongly in that. அப்போ சொன்னாரு, ஆண்டவர் உங்களோட பேசுற விரும்புறாரு, நீங்க ஆயத்தமா இல்லை அப்படின்னு. அப்போ நிறைய பேர் சொன்னாரு, தூங்கிட்டு இருக்கும் போது நல்ல தூக்கத்தை திடீர்னு பார்த்தா உங்க தூக்கம் போயிருக்கும், உங்க தூக்கம் போயிடும். அப்போ நீங்க திரும்ப தூங்குறதுக்கு ட்ரை பண்ணீங்க, தூக்கம் வராது. அது அர்த்தம் என்ன தெரியுமா? God wants to speak to you. நீங்க ஆண்டவரே பேசுங்கன்னு சொல்லி ஆராய்ச்சி சரிங்களா செய்ய மாட்டேன். தூக்கம் வரலையே, தூக்கம் வரலையே, எப்படியாச்சும் தூக்கத்தை ட்ரை பண்ணி குடிச்சிடுறீங்க. நான் சொன்னேன். ஸோ என்னவா it happens in my life. நானும் இதே மாதிரி தான் பெட்ல படுத்து எப்படி தூங்கலான்னு பார்ப்பேன், இப்படி திரும்பவும் அப்படி திரும்பி அப்படி பண்ணுவேன். ஒரு தூக்கம் வர கட்சியில கேட்பேன், ஆண்டவர் என்னதான் சொல்ல விரும்பி ஏற்றி உட்காந்துறேன், என்ன எப்படி தூங்க விட மாட்டாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி சிடம். That's what it is. Amen. That's an encounter. Praise the Lord. ஏன்னா he is a blessing. நான் மணிக்கணக்கில் உட்கார்ந்து ஒரு காரியத்தை செய்வதற்கு அவரோடு உட்கார்ந்து இருப்பேன், ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியத்தை லகுவாய் செய்து முடிப்பார். Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் 3 நாட்கள் டிராவலிங் இருந்தது. More than 134 graduates, 3 cities-ல எல்லா ஒழுங்குகள் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆமா, ஊழியர்கள் வேற இருக்குது, எல்லா காரியங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் நேர்த்தியும் அழகுமாய் அவர் செய்தார். அவ்வளவு ஆண்டவர் அனுகூல வாசல் கொடுத்தார். அநேக சகோதரர்கள், அநேகர் எழுப்பு, எல்லா காரியங்களும் எல்லாத்தையும் முன்னின்று எல்லாம் செஞ்சார், எல்லா காரியத்தையும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஒரு 15 வருஷம் இருக்கணும்னு சொன்னா ஃபுல்லா அதுதான் மாட்டே இருக்கும். ஏன் சொன்னா தேவன் நீங்க அவர்கள் சமூகத்துல நீங்க இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு அனுகூலமாய் எல்லாத்தையும் செய்து கொடுப்பார். நம்ம வேஸ்டா டைம் வேஸ்ட் பண்றோம் because we don't have an encounter with God. எல்லாமே பாருங்க, சூப்பர் நேச்சுரல் தான் ஆண்டவர். ஆபிரகாமுக்கு மரித்து போன சரீரத்தை உயிரடை வச்சு வெளிப்படும். மோசேக்கு திக்கு பாய் மந்தனா. அவனதை கொண்டுதான் பார்வோனுக்கு தேவனாக வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடுக்கு பின்னாடி தாவீதை கொண்டுதான் கர்த்தர் செய்தார். பயந்து ஒளிந்து மறைந்து கொண்டிருந்த கிதியோனை கொண்டுதான் இஸ்ரவேலை ரட்சித்தார். எதிராக இருந்த சவுலை தான் பவுலாக கர்த்தர் மீனை பிடிச்சி வெறுமையா ஒரு மீன் கூட இல்லாத ஒரு நல்லெண்ணெய்க்கு
அவங்களதான் கூப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன்தான். ஆமா, நீங்க எதுக்கு உங்க மைண்ட போடுறீங்க? உங்க மைண்ட ஃபுல்லா போட்டு 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 என்ன பண்ண போறீங்க? See, whenever you're meeting with God, வச்சுக்கங்க, there will be two things. ஒன்னு, மாற்றங்கள் உங்களுக்கு வரும். இல்லைன்னு சொன்னா சவால்கள் நிற்கும். ஆமா, நீங்க தான் சாய்ஸ். ரிச் ரூலர், நல்ல ஐஸ்வர்யமான வாலிபன் வருகிறான். அவனுக்கு இயேசு ரொம்ப பிடிக்கும். வருகிறான். What a challenge before him. நான் சொன்னாரு, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு என் பின்னாடி வாங்கினாரு. A challenge. முடியல. ஏன்னா அவனுதான் அவனுடைய லெவல். ஆசை இருக்கலாம், ஆசை இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன இல்ல? கிரியை இல்ல. ஆசைக்கேற்ற கிரியை இருக்கணும். தொட சந்த தொட்டா வலி உயிர் பெருக்கும். நொண்டி நொண்டி நடதான் இருக்கும். வசந்த வாசிங்கன்னா அப்ப அந்த வலி வேதனை இருக்குது. ஆனா பிடி என்ன பண்ணலாம விட்டு கொடுக்கல. ஏன்னா என்ன சொல்ற, தீவிரமான டிட்டர்மைன். நீ என்னை ஆசிரியர், ஐ நீட் இட். என்ன வந்தாலும் சரி, எத்தனை இழப்பு வந்தாலும் சரி முடியாது. ஏன்னா ஆசீர்வாதம் வந்தால் மரித்தவைகள் உயிரோடு எழும்பும், இல்லாதவைகள் இருக்கிறது போல உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் நிறைய பேருக்கு புரியல. இழக்கிறோம்னு நினைக்கிறேன். நீங்க இழக்கவே இல்லை. விட்டு கொடுக்கிறது நல்லது. ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுது, இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாய் பெற்றுக் கொள்வான். என் நாமத்தை நிமித்தம் இழந்தவன். போய் சொல்ல தெரியாது. நம்ம எதுக்கு முட்டாளா இருக்கணும்னு எனக்கு தெரியல. தேவ ஜனங்கள் ஏன் முட்டாளா இருக்கணும்? ஏன் அறியாமையில வாழணும்? கர்த்தருக்காக நான் எதை விட்டாலும் எவ்வளவு கிடைக்க போகுது? 100. அங்க இல்ல, இங்கேயே. இம்மையிலும் மறுமையிலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன ப்ராஃபிட்டபிள், நல்ல ஞானம் உள்ளவனா இருக்குன்னு சொன்னா என்ன சொல்றது, லாப சேகரமா இருக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இழக்கிறதுக்கு தேவன் எதை கேட்டாலும் தேவனுக்காக எல்லாத்தையும் இழக்கிறத என்ன பண்ணலாம்? ஆயத்தமா இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்று சொன்னால், நான் போகிற இடம் அப்படின்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஆமா, ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒண்ணுமே அங்கப்படாட்டியும் வார்த்தையின்படி போடும் போது வலை கிரியத்தக்கதை உண்டாகும். ஆமா, வண்ணாந்திரத்துல இருந்தாலும் வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கலாம். எல்லாம் திருப்தியா சாப்பிட்டு 12 கூட எடுக்க முடியும். Praise the Lord. Which one you want? You want to change or you want to just sit in the challenge? மறுரூபம் அடைய விரும்புகிறீங்களா? மாற விரும்புகிறீங்களா? கர்த்தரோட இடைப்படும் போது, அல்லது அந்த சவால்களை மாத்திரம் சந்தித்து பார்த்துக்கிட்டு அப்படியே நிக்க போறீங்களா? 40 நாள் கோலியாத் வந்தது போல நிக்க போறீங்களா? இல்லைன்னு சொன்னா இவனை குறித்து உங்களுடைய இருதயங்கள் கலங்காது இருப்பதாக சொல்லி யுத்தத்துக்கு போக போறீங்களா? உடைக்க போறீங்களா உங்க காரியங்களை? இல்ல சாக்க போக சொல்லிட்டு போய் வாழ்ந்துட்டு போக போறீங்களா? நான் என்னுடைய அனுபவத்துல கண்டது என்னன்னு சொன்னாங்க, அவர் எதை சொன்னாலும் முடியல இல்ல, மேக் a step. 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் இப்படிதான் ஆரம்பிச்சு. எடுத்த மணி எல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து விடுங்க. பட் அகெயின் விட மாட்டேன். திரும்ப 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 விழுந்தாலும் எடுத்துக்கொண்டு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எடுத்து கர்த்தர் அவனை தூக்கி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இஷ்டம்? வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. தேவனை முகமுகமா தரிசிக்கிறது இன்னொருடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. எப்பவுமே உன்னை என்ன பண்ணாதீங்கன்னா தரிசனம் பார்க்கணும். The word, the word, the word face to face. ஒவ்வொரு நாளும் வார்த்தை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. வார்த்தைக்கு இடம் கொடுங்க. ஆமா, உடைக்கவும் இல்லை, அலோவ் பண்ணுங்க. இந்த வார்த்தை வெறுமையா திரும்பாது. அலோவ் பண்ணுங்க இந்த வார்டுக்கு. எனக்கு முடியாதுன்னு சொல்லாதீங்க. மனுஷனை பிரியப்படுத்த பார்க்காதீங்க. உங்களை பிரியப்படுத்த செல்ஃபிஷ்னஸ் விடாதீங்க. சுய காரியங்களுக்கு விடாதீங்க. தேவனை பிரியப்படுத்த உங்களை கொடுங்க. பொய் வேண்டாம், மாய்மாலம் வேண்டாம், கபடு வேண்டாம், வஞ்சிக்கிறது வேண்டாம். பி சிம்பிள். விடுறீங்களா? விடுங்க. ஆனாலும் தூக்கி எடுக்கிறதோட போறேன்.
நிச்சயம் அவரை தூக்கி எடுப்பார், நிச்சயம் என மாற்றுவார். அவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்று இல்லை. அந்த நாமத்திற்கு இருக்கிற வல்லமை பயங்கரம். இயேசு என்ற நாமத்தால மாற்ற முடியாதது ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்லை. அழிக்க முடியாத எந்த வல்லமையும் இல்லை. உயர தூக்கி எடுக்க முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை. பாரத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற கர்த்தர் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். டிசிஷன் மேக்கிங், இது வாய்க்குமோ அது வாய்க்கும் என்றதெல்லாம் தேவ சமூகத்தில் கூட ஒரே ஒரு தீர்மானம். தப்பு ரைட்ல அதுக்கப்புறம் ஒரு தீர்மானத்தோட போங்க. தேவ சமூகத்தில் போனா இதுவோ அதுவோ இல்லை, இதுதான் எனக்கு வேணும், போங்க. உங்கள் சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துமான்னு சொல்லி, இது நான் விரும்புகிறேன் செய்ய, உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க. போறது உள்ள ஒரு ஆசை, வெளியே ஒரு பேச்சு, எல்லாம் உள்ள இருக்கும். ஞாபகம் செய்யுங்க. இந்த ஊழியக்காட்ட போவோம், அவர் எஸ் சொன்னா ஓகே, இல்லைன்னா அடுத்த ஊழியக்காட்ட போவோம். ஆமா, இதுக்கப்புறம் என்ன சொன்னா ஊழியக்காரர் சரி கிடையாது. ஆமா, என்கிட்ட வந்து பேசும்போது சொல்லுவேன், நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டான்னு கேட்பேன். உங்க இருதயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க எனக்கு, உங்களுக்கு என்ன வேணும். நீ பாத்தீங்கன்னா அப்பதான் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இப்படி அப்படி இப்படி நம்ம என்ன சொல்ல வரமோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. என்ன சொன்னீங்க, நீங்க உங்களை வச்சுக்கிறீங்க, என்ன இல்லை. இதுல எனக்கு பிளஸ் மார்க்கும் கிடையாது, எனக்கு மைனஸ் மார்க்கும் கிடையாது. இஃப் யூ வாண்ட் அ கவுன்சில், ஐ அம் தேர் ஃபார் யூ. கர்த்தருடைய வார்த்தை வேண்டுமானால் ஊழியக்காரர் இருக்கிறோம், புரியுதா உங்களுக்கு? ஆனா கர்த்தருடைய வார்த்தை வேணும்னு சொன்னா நீங்க உண்மையாகணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொன்னா பிள்ளைய என்ன பண்ணிருக்கணும், அதோட ஒவ்வொரு உட்கார்ந்து இருக்கணும். திரும்ப 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 கட்சியில போட்டார். ஆமா, ஆண்டவர் தான் சொன்னார். ஆண்டவர் எங்க சொன்னார்? பிரைஸ் தி லார்ட். விருப்பத்தை கேட்ட வரைக்கும் சொல்லி பார்க்க முடியும். நெருப்பிற்கு தொடாத, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சரி, தொட்டு பாரு. இதான் நடக்குது நமக்கு. இதுக்கப்புறம் ஆண்டவர் இல்லை, யாரும் from the beginning he protects you. ஆரம்ப நாட்கள் இருந்து நீங்க எழுதி நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா போகும். ஐயா, நான் கடந்து போகிறது அக்னிக்குள்ள எப்ப கடந்து போகும் தெரியுமா? என் அழுக்கு வெளியே போறதுக்கு தானே தவிர வேற எதுக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருமே அக்னி உள்ள போய் மாற்றுறது. ஏன்னா அது விரும்புறாங்க, தப்பிக்கணும். I want to escape. அது அவசியமே இல்லை. கர்த்தர் ஆசீர்வாதமானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ளுங்க, அவர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு வேண்டாம். ஆமென். அதனாலதான் ஃபாதர் ஒரு அருமையான பாடல்